வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். கடந்த 2022 முதல் 2024 ஆண்டு இறுதி வரை பிரதமர் மோடி மேற்கொண்ட அரசுமுறை பயணத்திற்கு மொத்தமாக 259 கோடி ரூபாய் செலவானதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கோரிக்கையை ஏற்று மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரெட்டா எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்த அறிக்கையில் பிரதமர் மோடி இதுவரை 38 வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது சிரித்து பேசிக் கொண்டிருந்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை விமர்சித்த தேஜஸ்வி யாதவ் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் சில நொடிகள் கூட நிலையாக இல்லாதவர் பீகாரை மீண்டும் மீண்டும் அவமதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய கீதத்தை அவமதிப்பதை நாடு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று லாலு பிரசாத் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதியை உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரே ஆண்டில் ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவையில் கூறியுள்ளார். மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு தரமற்ற மடிக்கணினி வழங்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதற்கு பதிலளித்த அவர், எம்எல்ஏக்களை பொறாமைப்படும் அளவிற்கு மாணவ மாணவிகளுக்கு 20,000 ரூபாய் மதிப்பிலான தரமான மடிக்கணினி வழங்கப்படும் என்று கூறினார். ரூபாய் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியதுதான் திமுக அரசின் சாதனையாக இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தபின் அமைக்கப்பட்ட நிதி மேலாண்மை குழுவின் ஆலோசனைப்படி செயல்பட்டு கடன் எவ்வளவு குறைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய தகவல் இல்லை என்று கூறிய அவர், குழு அமைக்கப்பட்ட பிறகுதான் அதிக கடன் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள 18வது IPL தொடரில் 7 புதிய நடுவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2025 IPL-இன் முதல் போட்டி நாளை மார்ச் 22ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் கொல்கத்தா மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் ரெட்ரோ திரைப்படத்தின் 2வது பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் உருவாகி வரும் இந்த திரைப்படம் மே 1ஆம் தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.